எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இந்த தீபாவளிக்கு நம்ம என்ன பலகாரம் பார்க்க போறோம்னா சோம் பப்படி. இந்த சோம்பப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. நிறைய பேர் நிறைய விதமான சோன்பப்படி பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி சோன்பப்படி இருக்குது, பனாரஸ் சோன்பப்படி இருக்குது, சாக்லேட் சோன்பப்படி இருக்குது, மேங்கோ சோன்பப்படி இருக்குது. இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் சோன்பப்படி. வெறும் 5 பொருளை வச்சு பண்ண போகிற சோன்பப்படிங்க. இது சின்ன வயசில் இருக்கவங்கலேருந்து பெரிய வயசில் இருக்கவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான சுவையாக கொடுக்கும். இந்த சோம்பப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணும்போது அந்த பக்குவம் சரியாக வர மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த சோம்பப்படி பார்த்தீங்கன்னா அந்த சக்கரோட பக்குவம் வந்து நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு அது 4 பேர் சேர்ந்து இழுக்கும் போது தான் அந்த தூள் தூளாக உதிரி வரும். அது மட்டும் இல்லை, இந்த சோம்பு அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சுகர் சிறப்பை காசுற பக்குவம் ரொம்ப முக்கியம். அதாவது சர்க்கரையில் வந்து தண்ணி ஊற்றி குக் பண்ணி உடனே ட்ரேயில் மாற்றுற பக்குவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி குக் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணனா ஒரு பெரிய கடாயில் போட்டு சூட ஆற விடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் நெய்யில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கடலை மாவு அந்த மைதாவும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி போகிறதுக்கு என்ன காரணம்? இது எப்படி பண்ணுறோம்? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம தெரிஞ்சு போகிறோம். இந்த சோம்பு இந்த தீபாவளிக்கு பண்ண முடியுமாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். கொஞ்சம் வேலை அதிகம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி அருமையான ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போகிறாருக்குன்னா திரு ஆனந்த் சார் தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் லட்சுமிபதி ஐயர் கடையிலேருந்து ஆனந்த் பேசுகிறேன். 135 வருஷமாக நாங்கள் கடை நடத்திட்டு இருக்கோம். எங்கள் கடையில் வந்து தரமான பொருள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சக்ஸஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வேலை செய்கிற மெம்பர்ஸும் காரணம். நிறைய விஷயம் எங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. ஏழுமலை என் பேர். நான் ஐயர் கடையில் மாஸ்டராக இருக்கிறேன். என்னை மாஸ்டர்னு சொல்லுவாங்க, பசங்க வாத்தியாருன்னு கூப்பிடுவாங்க. 20 வருஷமாக இருக்கிறேங்க. அவங்களும் நான் வந்த நாள்லேருந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. நாங்களும் நல்லா தரமாக செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோன்பப்படியை ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் தான் யூஸ் பண்ணுறோம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாயில் வச்சா கரையுங்க. இந்த சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது ஜாடியில் வந்து அந்த சோம்பப்படி வச்சு மணி அடிச்சுட்டே போவாங்க. அந்த மாதிரி சோம்பப்படி நீங்கள் பண்ண முடியுமா கேட்டேன். கண்டிப்பாக பண்ணித்தரேங்க, வாங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. அது எப்படி பண்ணுற சொல்லி நிதானமாக நான் சொல்லித்தரேன்னு சொல்லி சொன்னார். ஸோ வாங்க அவரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நுணுக்கங்கள் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட பலகாரங்கள் உங்களோட ஸ்பெஷல் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். நானும் வந்து இந்த 2-3 விஷயத்தில் வந்து இந்த சோம்பப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. உங்கள் சோம்பப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரியலி தி பெஸ்ட் ரெசிபி. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இந்த தீபாவளிக்கு இந்த சோம்பப்படி பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். கடல மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ, மைதா மாவு வந்து 3/4 கிலோ, சர்க்கரை வந்து 2.25 கிலோ, நெய் 2 கிலோ, லிக்விட் குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம், பிஸ்தா வந்து 50 கிராம், பாதாம் 50 கிராம், கார்னிஷ் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க சார். இது தேவையான பொருள் சார். இந்த ரெசிபி தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. மொத்தமே 4 பொருள் தான், ஆனால் ஒரு பெரிய ஒர்க் இல்லை அது. ஆமாங்க சார். கண்டிப்பாக சார். ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? நெய் ஒன்று சார். நெய்யோட பக்குவம் என்ன மாதிரி பக்குவம் இருக்கணும்? நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RKG நெய்யில் குறுன நெய் இருக்குது, இவங்ககிட்டயே தெளிவு நெய்யும் இருக்குது. 2 நெய்யில் எந்த நெய் இருந்தாலும் நம்ம நெய் விட்டுட்டு நல்ல ஃப்ரை ஆகிற ஸ்டேஜுக்கு வர மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து மைதா அதுக்கப்புறம் வந்து கடல மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா கரெக்டாக ஓகே பண்ணலாம். இது 1 லிட்டர் நெய் விடணும். ஓகே. இன்னும் 1 லிட்டர் விடணும் சார். இன்னொன்றுவா? அப்போ நான் ஊற்றுவா? நீங்கள் விடுங்க சார். போதுமா அது? விட்டு போதும் சார். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டீம் பண்ணோம்னா சூடான பக்கம் வந்த உடனே நம்ம முதல்ல மைதா போடணும், அதுக்கப்புறம் கடல மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. அப்போ சூடாகட்டும் பார்க்கலாம். கண்டிப்பாக சூடாக. ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த மைதா என்ன காரணம் யூஸ் பண்ணுறதுக்கு? கடல மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மைசூர் பாக்கு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடல மாவுலாம் நெய்லியோ இல்லை ஆயிலில் போட்டிங்கன்னா நல்லா பொங்கும். மைதா மாவு வந்துன்னா அதை வந்து சப்சைட் பண்ணிக்கும். அதை வந்து பொங்க விடாமல் சக்கரை பாக்கு எடுக்கிறோம் இல்லை, டைட் சொல்லுவாங்க, அந்த டைட்டாக வந்து ஒட்டிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். பைண்டிங் ஏஜென்ட்டாக இது யூஸ் ஆகிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து மைதா ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம மைதா ஆட் பண்ணாமல் பண்ணோம்னா அது வந்து டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இலின்னு ஒரு மாதிரி சிக்கி கன்சிஸ்டன்சி, அந்த ஃப்ரீனஸ் கிடைக்காது. சரி, ஓகே. அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கடல மாவு பக்கம் கடல மாவு போடுறது காரணம் என்ன? அப்போ அது ஒட்டும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது
அது கடல மாவு தான். ஃபைன் ஃபைன். மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ மிக்ஸ் பண்ணலாம் சார். இப்போ வந்து நம்ம வந்து மைதா மாவு ஃபர்ஸ்ட். ஓகே டன். இந்தாங்க மைதா மாவு. இப்போ இந்த சூடு பக்கம் வந்தோடனே நம்ம போட்டுருமா? கண்டிப்பாக போட்டுடலாம் சார். சரி. அது புரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேகணும். அந்த வேக்காடு வந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், வறுபடும். இதை எடுத்துட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் பண்ணிட்டு இப்போ வந்து நீ கடல மாவு. சரி ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக உடனே போடலாமா? அது உடனே போட்டுடலாம் சார். சரி ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது போட்டு பண்ணாதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா வர முடியும். இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ண முடியும். கட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. இப்போ நெய்யெல்லாம் போட்ட உடனே நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் இதை வந்து இன்னும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை பண்ணும்போது அது டைல்யூட் ஆகும். டைல்யூட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி ஓகே டன் டன் டன். எவ்வளோ கூட வறுக்கிறோமோ அவ்வளோ கூட நல்லா டேஸ்ட் வரும், அரோமா வரும். இல்லைன்னா பச்சை வாசம் போகணும். ஓகே. இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஓகே. நெய் கொஞ்சம் விடுங்க. நெய் கொடுங்க. சோம்புப்பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். எது ஃபர்ஸ்ட் பண்ணும், எது செகண்ட் பண்ணும், எது தேர்ட் ஸ்டேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக காமிக்கிறேன் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ எவ்வளோ தூரம் டைல்யூட் ஆகுது பாருங்க. ஓகே. இது வந்து இது டைல்யூட் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். இது ஒருத்தராலே நம்ம பண்ண முடியாது. இதுக்கு வந்து கூட நம்ம மாஸ்டர்ஸ் 2-3 பேர் தேவைப்படும். அதனால நடுவில் வந்து நம்ம பாகு வைக்கும் போதே ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு நம்ம பண்ணிட்டு பண்ணோம்னா உங்க எடுத்து போட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதெல்லாம். சரி ஓகே ஃபைன் ஃபைன். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கெட்டியாக இருந்தது. அந்த கடலமாவும் மைதாவும் நெய்யோட போகும்போது நல்லா கெட்டி தன்மையாக இருந்தது. இப்போ நல்லா டைல்யூட் ஆயிருக்கு. பாருங்க காமிக்க நானும் பார்க்குறேன். இங்கே பாருங்க. ரைட். நல்லா அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படி இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் வந்துருக்கு. கீ மெல்ட் ஆக கடலமாவோட சேர்ந்து வரும்போது ஒரு பக்குவம் மாறுது. ஆமாம் சார். இது வந்து அடி கலராமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். ஓகே. அதனால கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா வெந்துச்சான்னு சொல்லி பார்க்குற பக்குவம் எப்படி பார்க்கணும்? வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஆயிலுக்கு நம்ம தண்ணி அடிச்சு பார்ப்போம் இல்லைங்களா, காஞ்சிச்சா இல்லையா, அதே மாதிரி இதில் பண்ணீங்கன்னா அந்த சர்ன்னு ஒரு சவுண்டு வரும். அது மாதிரி பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அப்போ இப்போ ரெடியாக இருக்குமா? ரெடியாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னு நம்ம அடிச்சு பார்த்துக்கலாம். இந்தாங்க. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடணும் சார். இறக்கலாமா? இறக்கிட்டு நமக்கு பாகு வைக்கணும். பாகு. சரி பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ சக்கரை போடணுமோ? 2.25 கிலோ. 2.25. இப்போ இந்த மாதிரி 2.25 கிலோ போடும்போது தண்ணியோட அளவு என்ன? 2.25 சக்கரைக்கு 1 லிட்டர் தண்ணி இருந்தா. இப்போ தண்ணி ஊத்துறேன் சார், 1 லிட்டர் தண்ணி. ஓகே. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் பக்கத்தில். கண்டிப்பாக சார், அரோமா நல்லா வருது. நல்லா அந்த கடலமாவோட வாசம் நல்லா வருது. அதே டைம்ல அந்த நெய்யோட வாசம் நல்லா வருது. சூப்பராக இருக்கு. வெரி குட். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் சார். இப்போ பற்ற வச்சிடணும். அடுப்பை பற்ற வச்சு. சரி ஓகே. சக்கரை நல்லபடியா இருந்ததுன்னா அப்படியே வந்து அழுக்கு இல்லாம வரும். இல்லை சம்டைம்ஸ் அழுக்கு வரும். அழுக்கு நம்ம முதல்ல எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து பால் ரெடி பண்றோம். சரி ஓகே. அப்போ நீங்க வந்து எனக்கு பக்குவம் வரும்போது சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா சக்கரை இருக்கக்கூடாது. சக்கரை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு துணியில வந்து நல்ல தண்ணியில இது பண்ணி அதை தொடச்சு விடணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து என்ன ஆகும், ப்ரௌனிஷ் ஆகி அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து உங்களுக்கு அது அவுட்புட் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி சைடுல இதுக்கு சைடுல. ஓகே. எனக்கு காமிங்க அந்த பக்குவத்தை. கண்டிப்பா. இப்போ கொஞ்சம் தீ அதிகமா வச்சிருக்கேன். ஏன்னா ஹெவி கொதி வந்தால் தான் உங்களுக்கு அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஓகே. அந்த கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம இது வந்து கொஞ்சம் கூலண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி ஓகேடா. இப்போ வந்து இது பாருங்க, அழுக்கு வந்திருக்கு. ஓகே. அதை அழுக்கு எடுக்கிறேன். அந்த பேசன் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்சு விட்றேன். சரி ஓகே. இந்த அழுக்கு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த சோன்பப்படியினுடைய கலர் வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் டல் கலர்ல இருக்கும். ஓகே. பால் ஊற்றி எடுப்பாங்க, அது மாதிரி பண்ணலாமா? இதில் பால் ஊற்றலாம். சரி ஓகே. இது வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இல்லாதனால நம்ம அப்படியே எடுத்துடுறோம். சரி ஓகே ஃபைன். இது மாதிரி எவ்வளோக்கு நம்ம வந்து அழுக்கு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒயிட்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து
கலர் டிம்மாக வரும். புரியுது. ஓகே, இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சார். நான் கொதிச்ச உடனே உங்களுக்கு அந்த இது காமிக்கிறேன். இப்பயும் ஒரு அளவுக்கு வந்திருக்கும். இதில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அந்த கொதிப்பக்கம் வந்த உடனே உங்களுக்கு. சரி, ஃபைன், டன். அதை நம்ம தொடச்சி எடுத்துடணும் சார். இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த இதாகும். ஆமாம் ஆமாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை சைடில் விட்டாங்கன்னா நீங்கள் குக் பண்ணுற பக்கம் அதிகங்க. அப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இடத்துல அந்த சைடில் இருக்க கடாயெல்லாம் கருப்பு கலர் மாற ஆரம்பிச்சிடும், அந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஆகிடும். இப்போ அந்த லிக்விட் குளுக்கோஸை நான் ஆட் பண்ணுறேன். இது லிக்விட் குளுக்கோஸை பற்றி சொல்லுங்களேன், இது என்னன்னு தெரியலையே. இது லிக்விட் குளுக்கோஸ் சுகர் சிரப்பில் பண்ணுறது. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல மிட்டாய் அப்புறம் எள்ளு உருண்டை எல்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு காஜு கத்திரிக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இது போட்டோம்னா உங்களுக்கு மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி சாஃப்ட்னஸாக கொடுக்கும். ஓகே, இப்போ நான் இதை போட்டுறேன் சார், என்ன டைம் ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஆன்லைனில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் லிக்விட் குளுக்கோஸ். லிக்விட் குளுக்கோஸ் போட்டாச்சு சார், மிக்ஸ் ஆகிடும் அது. ஓகே, அந்த ஹீட்டில் மிக்ஸ் ஆன உடனே இப்போ இன்னும் கொதி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியதுதான் சார். இப்போ நான் எங்கள் மாஸ்டர் நான் கூப்பிட்றேன், அவர் பார்த்துட்டு அதை எடுத்து கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவர் ஒரு நிமிஷம் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். அண்ணா வாங்க. आपका नाम? विश्वनाथ. विश्वनाथ, ओके. आपका घर किधर है? कलकत्ता. कलकत्ता, वेस्ट बंगाल. वेस्ट बंगाल में कौन सा डेजर्ट अच्छा है? कलकत्ता में रसगुल्ला फेमस. चलो, ओके. नेक्स्ट क्या प्रोसेस इधर है? नेक्स्ट इसलिए मेरे साइड में थोड़ा घी डाल के थोड़ा काला आ जाएगा ना, बादामी कलर का, उसको खाली कर देने का. ओके, கலர் நல்லா வரணும்னா கொஞ்சம் இப்போ நம்ம 2 லிட்டர் நெய் கூட்டுறீங்களா, இஃப் யூ வாண்ட் அப்படின்னா கொஞ்சம் நெய்யை சைடில் விட்டோம்னா ஒட்டாம வரதுக்கோசரம் கொஞ்சம் நம்ம நெய்யை ஆட் பண்ணணும் அப்படின்ற. கொஞ்சம் நம்ம நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணலாமா? இப்போ கண்டிப்பா பண்ணலாம். இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடத்துல நல்லா ஹை ஃப்ளேம்ஸ் கொதிக்க விடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கொதிச்சாதான் அந்த பக்கம் வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால வீட்டில் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ஸ் குக் பண்ணுங்க. கண்டிப்பாங்க. இப்போ கொதியை எப்படி பார்க்கணும்னா இதை எடுக்கிறேன், இது மாதிரி ஒரு கம்பி ஒன்று வச்சுக்கிட்டோம். சரி, வச்சுட்டு இது மாதிரி எடுத்தோம்னா கீழே இறங்கக்கூடாது, அப்படியே நிக்கணும். நீந்த உடனே இது கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான். அதாவது அந்த சுகர் சிரப் டிராப் இறங்கக்கூடாது, திக்கா நிக்கணும். ஓகே, இப்போ கொதி வந்துடுச்சு சார். கொஞ்சம் நெய் விட்டீங்கன்னா ஒட்டாம அதை ஷிஃப்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நான் விடுவா? நீங்களே விடுங்க சார், இப்படி விடுங்க. போதுமா? அது நான் விடுங்க. रेडी है जी, जल्दी करो, हो गया. अभी को फोटो अड़ची रहा बोल जल्दी जल्दी करो करेगा तो काला हो जाएगा. अब जल्दी करो, हो गया. हाँ ठीक है. नेक्स्ट क्या प्रोसेस है? नेक्स्ट उसको खाली करके ठंडा करके उसमें डालने का है. ओके, ठंडा का ट्रे किधर है? उसमें डाल के उधर ट्रे है ना, उधर. हाँ ठीक है, उधर ट्रे रेडी है. हाँ, इसको उतार के उसको डाल के फिर नीचे उतर के 4 आदमी बैठ के बस खींचने का है. ठीक है, सिर्फ खींचने का ही है. எனக்கு புரிஞ்சு சார், நீங்களே சொல்றீங்க. அப்ப எனக்கு சொல்றேன், நானே சொல்றேன். அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம அண்ணன் அந்த ரெடி ஆயிடுச்சு, அங்க ஒரு ட்ரே வச்சிருக்காங்க. அந்த ட்ரேல தண்ணி ஊற்றி இதை செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேல மாத்தி அது 4 பேர் சண்டை போட்டு இழுத்தாதான் சோம்பு அப்படி வரும்னு சொல்லி சொல்றாங்க. அதான் விஷயம் சார். ஓகே, செய்யணும். ரெடி. அப்ப ட்ரே लेके बैक साइड को. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேல தண்ணி ஊற்றிட்டு கீழே ஒரு ரிங் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சுகர் சிரப்பை இதில் ஊற்றியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றலாமா? இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தண்ணியில் இது பண்ணும்போதே உங்களுக்கு உள்ளே இருக்கிற தண்ணி உங்களுக்கு சில்னஸ் கொடுக்கும்போது இது நார்மல் லெவலுக்கு வரும். கெட்டித்தன்மை வரும்போது நம்ம பிரித்து போட்டு அதை பண்ணணும். அதுக்கு கத்தி இருக்குங்களா? இந்தாங்க கத்தி. இந்தாங்க இந்த கத்தியை கடல மாவு இதில் துவைச்சி எடுத்துக்கணும். என்னன்னா இதில் இது ஒட்டிச்சுன்னா அது ஒட்ட ஆரம்பிக்கும். இதில் நெய் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு இது பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஓகே, இது பாருங்களேன், அப்படியே சூப்பர் வாவ். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கெட்டியாகி அந்த கிளாஸ் மாதிரி வருது. கிளாஸ் மாதிரி தான் சார் இருக்கும். चाहिए इसको थोड़ा ठंडा करना पड़ेगा. ठंडा कर चाहिए, ठीक है. இந்த கடாயில ஆல்ரெடி நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு சார் நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம்? ஒட்டாம வரதுக்கோசரம். ஓகே, இப்போ நம்ம இந்த கத்தியில நம்ம எப்படி பண்ணி எடுத்தோம், ஒட்டாம வரதுக்கோசரம் தான். இல்லைன்னா ஒட்டிக்கிடும், உங்களால எடுக்கவே வராது. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயமா இருந்தாலும் பட் நீங்கள் ரொம்ப கவனம் தேவை வீட்டில் பண்ணும்போது. ஏன்னா அது ஒரு கெட்டியாக சேர்ந்து வர டைமில் டக்குன்னு ட்ரேல மாற்றி இதையும் அதில் கொட்டி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ
பார்த்தீங்களா அது மாஸ்டர் காமிச்சார் பாருங்க, இதே மாதிரி பக்குவத்தில் எடுத்தால் தான் ஆ. அதை போட்டு இழுக்க முடியும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கும். சரி ஓகே. அப்போ இப்படி யாரும் சுற்றி விட்றாங்க வண்டி டிரைவிங் கார் ஓடுற மாதிரி. சரிங்க. ஏய் ஏய் பாருங்க எப்படி, வாவ் சூப்பர். இந்த பக்கம் கீழே 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த ட்ரேல இதை மாற்றி இதை கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். சில்வர் கலரில் வந்துடுச்சு. இப்போ அது இது ஊற்ற சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே இதுவா? ஆமாம். இப்போ வந்து அந்த இது ஊற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்ல ஒவ்வொன்றும் மிக்ஸ் ஆகணும். அது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி 4 பேர் நல்லா இழுத்துட்டே இருக்கணும். நடுவில் விடாமல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வரும், இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வராமல் போயிடும். அவர் இப்போ வந்து நம்ம பேசவே முடியாது அவங்கக்கிட்ட. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை இழுத்துட்டே இருக்கணும். இவங்க மாற்றி மாற்றி 4 பேர் 4 விதமாக அவங்க இழுக்குப்பாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கொஞ்சம் இது முடிச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட்டை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் நல்ல டைட்டாக வச்சு முறுக்குவாங்க. ஓகே. ஏன்னா அப்போ தான் வந்து அதில் உள்ளே இருக்கிறது வந்து ஒன்றா மிங்கிள் ஆகும். மில்லாக இழுத்து இழுத்து ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி போடுவாங்க. அப்படி இழுத்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஈக்குவலண்ட்டாக பரவும், நல்ல அவுட்புட் கிடைக்கும். இந்த பாருங்க இப்போ இழுக்கிற பாருங்க, அந்த இப்போ இந்த போட்டு அடிக்கும் போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி இழுத்து இழுக்க இழுக்க மிங்கிள் பண்ணி 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 பண்ணும்போதே லேயரா அருமையா ஒன்று வாயில வச்சா உங்களுக்கு கரையும். ரியலிங்க அவர் சொல்லும் போது பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், பஞ்சு போல் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வருது. ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் ரியலி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்ஸ்க்கு வந்து பின்னாடி இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. சரி ஓகே, எனக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எனக்கு காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக காமிச்சிடுறேன். நான் உதிரி உதிரியாக ஏன் போடுறாங்கன்னா அப்போ இதில் இது காற்று வந்து போகணும். ஆனால் இதுக்கப்புறமா அந்த சோன்பப்படி அந்த பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் காற்று போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா கல் மாதிரி ஆகிடும். அதனால இப்போ சதிக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி அந்த கண்டெய்னரில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல வேக்யூம் பண்ணி எடுத்தீங்கன்னா 3 மாதம் கூட கிடாமல் இருக்கும். ஓகே ஃபைன் ஃபைன். அதாவது நீங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னா இது மாதிரி டப்பாவில் போட்டு டைட்டாக வச்சிருங்க. டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம் சார். நீங்கள் ஸ்டேஜ் ரெடியா? அது ரெடியாக இருக்குது சார். ஓகே, அப்படியே பாருங்க பூ மாதிரி. பஞ்சு போல் இருக்குங்க. அந்த சர்க்கரை வந்து அதிகமான தெரியல, கரெக்டான சர்க்கரை. நம்ம சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக அதுவும் செஞ்சு சாப்பிடும்போது அந்த நெய்யோட வாசம், அதுக்கப்புறம் அந்த கடல மாவும் மைதாலாம் போட்டுங்களே எதுவுமே தெரியல. அந்த சக்கரோட இனிப்பு தன்மை மட்டும் தான் தெரியுது. வெரி குட் சோன்பப்படி. கண்டிப்பாக சார். அப்போ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிச்ச பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரி குட், ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். ரொம்ப மனசுக்கு வந்து பயங்கர திருப்தி. சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சார். பெரிய நன்றி. ரொம்ப நன்றி சார். அதே டைமில் எங்களுடைய மாஸ்டர்ஸுக்கும் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இவங்க பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ. ரியலி வந்து ஒரு ரெசிபி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி முடித்த பிறகு வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் சூப்பரான சோன்பப்படி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சாரோட நம்பர் தரேன், நீங்கள் நம்பர் தரீங்களா? கண்டிப்பாக சார். ஏ லக்ஷ்மிபதி ஐயர் ஸ்வீட். என்னுடைய நேம் வந்து ஏஎன் நானு 9500878782. தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் கடை ஸ்வீட் கடை தான் எல்லாருக்குமே தெரியும். காஞ்சிபுரத்தில் ரொம்ப பழமையான கடை. ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சுண்டல் போடும்போது நிறைய பேர் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த சோன்பப்படி வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட பலகாரம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.